ஐயனார் துணை சரியில்லை டுடே எபிசோடில் நம்ம வானத்தை இருந்துட்டு இந்த டாக்டர் பற்றியா எனக்காக யோசித்து இந்த வண்டியை எனக்காகவே கொடுத்துட்டாரு. அவர் எங்கே நீ எங்கே அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. என் மேலே உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. உங்ககிட்ட வண்டி கேட்டு இத்தனை நாள் ஆச்சு. ஒரு வார்த்தையாவது அந்த வண்டியை பற்றி என்கிட்ட நீ பேசியிருப்பியா? ஆனால் டாக்டர் பற்றியா எப்படிப்பட்டவர் அப்படின்ற மாதிரியெல்லாம் டாக்டரை பற்றி ரொம்பவே உயர்த்தியும் நம்ம பாண்டியை பற்றி ரொம்பவே தாழ்த்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இதெல்லாம் பார்த்துட்ருக்கிற கண்ணனுக்கு ரொம்பவே கோவம் வந்து போது நிறுத்து வானதி அப்படின்னு சொல்லிட்டு வண்டி கவரை எடுக்கிறாங்க. இந்த வண்டி யாருக்குன்னு தெரியுமா? உனக்காக தான். பாண்டியன்னு 2 நாளாக இந்த வண்டியை உனக்காக ரெடி பண்ணி பார்த்து பார்த்து தொடச்சி இப்படி கவர் போட்டும் உனக்காக சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இந்த வண்டி எனக்காகவா? பாண்டி எனக்காக ரெடி பண்ணியிருக்காரா? இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்குது. நீ எங்கே பாண்டி என்ன நம்ப போகிற? அந்த டாக்டரை தான் நீ நம்ப போகிற அப்படின்ற மாதிரியெல்லாம் கண்ணை வந்து சொல்லிடுறாங்க. பாண்டி இவர் சொல்கிறது உண்மையா? இந்த வண்டி எனக்காகவா? ஆமாம் உனக்காக தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இல்லை அந்த வண்டியை பாரு, இந்த வண்டியோட எனக்கு டாக்டரோட வண்டி தான் ட்ரெஸ்னி நல்லா ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கெல்லாம் இந்த வண்டி தேவையில்லை, நீ என்னை ஏமாத்துற வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வானத்தை இருந்துட்டு இந்த அப்படி உனக்காக சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன், உன் சாக்லேட்டை எடுத்துகிட்டு நீ இந்த இடத்த விட்டு காலி பண்ணு அப்படின்ற மாதிரி பாண்டி வந்து திட்டி விட்டுறாங்க. அப்படின்னா இனிமேல் நீ என்னை தேடி வரவே வராத, உன்னை தேடி இல்லை உன் இடத்த கூட நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து சொல்லிடுறாங்க. வானத்தையும் ரொம்பவே கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம பாண் பாண்டி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கிற போது வீட்டில் நம்ம பல்லவனை இருந்துட்டு கிளாஸ்க்கு போகிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காரு. அப்போ நம்ம சேரன் இருந்துட்டு ஒரு நிமிஷம் இருறா அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. என்னென்ன இப்போ ஜூஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவா? ஒன்றும் இல்லை, எல்லாம் உனக்காக தான். கிளாஸ்க்கு போகிற ரொம்ப எனர்ஜியாக இருக்கணும்ல, வயிறு வலிக்குதோ இல்லை பாத்ரூம் போகணும் இருந்தாலோ டைமுக்கு போயிட்டு வந்துடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் நான் என்ன ஸ்கூலுக்கு போகிற பையனா? ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறியோ இல்லை கிளாஸ்க்கு போகிறியோ ஏதோ ஒன்று பத்திரமா போய் பத்திரமா வரணும், கிளாஸை நல்லா கவனி அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம சோழன் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா என்னண்ணே பல்லவன் கிளாஸ் கிளம்பிட்டானா? என்னென்னு என் கூட முகம் கொடுத்து கூட பேசாமல் உள்ளே உன்பாட்டுக்கு வந்துட்டுருக்க அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட நான் எதுக்காக பேசணும் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. ஏண்டா நிலாவுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருந்துச்சு, நானும் இன்ஜினியரை பார்த்து அவர் ஏகப்பட்ட வீட்டை கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்ய விடுவார். அவர் மூலமாக ஒரு வேலை வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர் இன்னும் அடுத்தடுத்த டிசைன்ஸிங்க நம்ம நிலாவுக்கு கொடுப்பாரு அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் அந்த வேலையை நிலாக்கிட்டே கொடுத்தேன். இந்த வேலையில் முன்ன பின்ன பணம் வரதான் செய்யும், நாம் தான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். ஆனால் அதை விட்டுட்டு என்கிட்ட பணம் இல்லாமையடா நான் அவங்க 3 பேத்தையும் நான் வளர்த்தேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் சேரன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணனா எனக்கு மனசான ஒன்று இருக்குல்ல, அது வலிக்கணும் உனக்கு தெரியவே தெரியாதா? ஏன் உனக்கு மட்டும்தான் எல்லாமே வலிக்குமாடா? உங்களுக்கு வந்தால் தான் ரத்தமா? எனக்கு வந்தாலும் ஒன்றுமே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணன்ற உரிமையில் நீ என்னனாலே பேசிப்ப, அதை நான் கேட்டுக்கிட்டு வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லைண்ணே நிலாவோட ஆஃபீஸ்க்கு போனேன்னு அப்போ தானே நிலாவும் அதை பற்றி சொல்லிச்சு. அப்போ தானே எனக்கு புரிஞ்சுது நான் உன்னை எந்த அளவுக்கு காயப்படுத்தியிருக்கேன்னு. சாரிண்ணே என்னை மன்னிச்சிடண்ணே அப்படின்ற மாதிரி தான் சொல்லி மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க. நிலா இந்த வீட்டுக்கு வரும்போது எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்படி நிலா திடீர்னு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டில் இருக்கிறது என்னையால் இப்போ வரைக்கும் ஏற்றுக்கவே முடியலன்னு. ஏதாவது நிலாவுக்கு ஒரு சின்ன விஷயம்னா கூட நிலா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருப்பான், என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி நான் ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்கேன். அதனால தானே நிலாவுக்கு ஒன்றுனா என்னால் தாங்கிக்க முடியறதில்ல, என்னை மன்னிச்சிடுனே, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வேறு வந்துக்கிட்டே இருக்குது. சரிடா சனா, இனிமேல் இப்படியெல்லாம் பேசாத, என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சத்தியமாக நான் பேச மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சேரன் கிட்ட மன்னிப்பு கேட்டுடுறாங்க. ஃபோன் அடிக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம சந்தா தான். என்னை எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க, எனக்கு இன்னும் 3 நாளில் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டு வந்து நம்ம சேரனுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பாண்டி நிலான்னு சொல்லிட்டு
எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அன்றைக்கி ஏதோ நம்மளை சமாளித்து அனுப்புறதுக்காக தான் அவங்க இப்படியெல்லாம் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், கல்யாண ஏற்பாடை பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இப்போவே போனால் தான் பீகார்லேருந்து நம்ம சந்தாவை காப்பாற்றி அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், நம்ம இப்போவே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனும் வந்து முடிவெடுக்கிறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.